நான் இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக போட்ட வீடியோ ஆடியோ கிளியராக இல்லை. மரத்துக்கு அடியில் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். சவுண்டு காற்று வந்து ரொம்ப ஸ்பீடாக வீசினதுனால கேட்கல. அதனால தான் திரும்பவும் இந்த வீடியோ. நம்ம யாருக்கு வாக்கு செலுத்த போகிறோம், நம்மளுடைய தொகுதியில் யார் வேட்பாளராக நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஆனால் பெரும்பாலும் வந்து நம்ம யாரோ நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து நான் வந்து காலேஜ் படித்த காலத்தில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இனிமேல் வந்து பிஜேபி தான் யங்ஸ்டர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கக்கூடிய கட்சி அதுதான், இனி இந்தியாவை வந்து முன்னேற்றி செல்லக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி தான் அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாம் சொன்னாங்க. அதனால நான் வந்து அப்போது நான் காலேஜ் படித்த கட்டத்தில் வந்து பிஜேபிக்கு வந்து ஓட்டு போட்டேன். அது மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு கட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்ட்டு தீவிரமாக பேசிக்கிட்டு இருப்பான்ல, வெறி கொண்டு பேசிக்கிட்டு இருப்பான். இப்போலாம் அதுதான் அதுதான் வந்து ஒரு கெத்து. ஒரு கட்சி சார்ந்து வந்து நம்மளுடைய கருத்தை பேசுறது அது வந்து ரொம்பவும் நல்ல விஷயம்தான். ஆனால் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அவன் எப்படி பேசுவான்னா வந்து அறகுறையாக இருப்பான் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவுடைய நான் ஃபுல்லாக பேசியிருக்கக்கூடியது. எந்த மாதிரினா, அவன் யாருக்கு வாக்கு செலுத்த போகிறான் அப்படிங்கிறதே அவனுக்கே தெரியாது. அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர், தாவாக்கா, தாவாக்காவா அந்த கட்சி, அந்த மாதிரி வந்து அந்த கட்சிக்கு தான் வாக்கு செலுத்த போகிறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனால் தன்னுடைய தொகுதியில் யார் வேட்பாளராக நிற்கிறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. மேபி இப்போ வந்து சோசியல் மீடியா வந்து நல்லா எல்லாரும் ஒரு கட்சி ரீதியாக இருக்கீங்கன்னா ஒன்றுக்கு 2 3 4 5 குழு வந்து ஆக்டிவில் இருப்பீங்க, சரிங்களா? வாட்ஸ்அப்பில் அதில் வந்து உங்களுடைய வேட்பாளர் யார், அவங்க எந்த ஊர், என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். அதை வச்சு நம்ம யாருக்கு ஓட்டு செலுத்த போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. வேற அவங்க ஏதாவது போராட்டங்கள் பண்ணியிருக்காங்களா, அவங்க சமூகம் சார்ந்து, அதாவது தன்னுடைய தொகுதியில், தன்னுடைய மாவட்டத்தில், இல்லை வேற ஏதாவது ஒரு திட்டங்கள், இல்லை அவங்க ஏதாவது எடுத்து நடத்தியிருக்காங்களா, செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் மேபி தெரியாது. இந்த அரசியல் சார்ந்து தீவிரமாக பேசிக்கிட்டு இருப்பான்ல, அவன்கிட்ட கேட்டால் கூட இந்த சோசியல் மீடியா வந்ததுனால அவன் யாருக்கு வாக்கு செலுத்த போகிறான் அப்படிங்கிற வேட்பாளர் தெரியும், கட்சியை தாண்டி. ஆனால் அவங்கள பற்றி அவனுக்கு மேபி தெரியாது. சப்போஸ் அது தெரிஞ்சிருந்தா கூட அதுக்கு ஆப்போசைடாக ஒரு 2 பெரிய கட்சிகளோ, இல்லை அந்த மிஷின் இருக்குல்ல, வாக்கு செலுத்துகிற மிஷினு, அதில் எத்தனை வேட்பாளர்கள் லிஸ்ட் இருக்குது, எத்தனை கட்சி இருக்குது, அதில் எத்தனை வேட்பாளர்கள் இருக்காங்க, அதில் குறிப்பாக ஒரு 2 3 கட்சி பெரிய கட்சிகளுடைய வேட்பாளர்கள் யார், அவங்க யார், என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காங்களா, அவங்க நல்ல கேரக்டர் எப்படி அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியாதுங்க. அவன் ஒரு அந்த அளவுக்கு ஒரு நாலேஜே இல்லாதவங்க உங்கள் ஃப்ரெண்டு.